அடுத்து என்னென்னா பிஞ்சு வகை. ஓகேவா? பிஞ்சு வகை பாரு. தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள் என்னெல்லாம் பார்க்கணும். பூம்பிஞ்சு, பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு அப்படின்னா இளம் காய். மாங்காய் கேள்விப்பட்டிருக்கியா? மாங்காய் அதில் வடு மாங்காய் கேள்விப்பட்டிருக்கியா? வடு மாங்காய், சின்ன குட்டி மாங்காய், அதை தான் பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. வடுன்னா மாம்பிஞ்சு, மூசுன்னா பலா பிஞ்சு, கவ்வை எல் பிஞ்சு, குறும்பை தென்னை பனை முதலியவற்றின் இளம் பிஞ்சு, முட்டுக்குறும்பை, சிறு குறும்பை. முட்டுக்குறும்பைன்னு என்னது? சிறு குறும்பை. இளநீர் முற்றாத தேங்காய். நுழாய் இளம்பாக்கு. நுழாய்ன்னு என்னது? நுழாய். நீ அப்ப அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? போன்ல என்ன அது பார்த்துட்டு இருந்தாங்க? நுழாய் இளம்பாக்கு, கருக்கல், இளநெல், கச்சல்னா வாழைப்பிஞ்சு. சரியா? பிஞ்சு வகை அதாவது தாவரத்தின் பிஞ்சு வகைகளுக்கு வழங்கும் சொற்கள். தாவரங்கள் நிறைய இருக்குன்னு வையன். அந்த தாவரங்களுக்கு வழங்கக்கூடிய சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டால் பூம்பிஞ்சு அப்படின்னா பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. ஓகேவா? அடுத்த பிஞ்சுன்னா இளம் காய். இப்போ அந்த பெரிய மாங்காய் காய்ச்சி கிடக்கும், சின்ன குட்டி மாங்காய் கிடக்கும், அப்போ நம்ம பிஞ்சு மாங்காய் அப்படின்னு சொல்லுவோம். வடு மாங்காய். அடுத்த வடுன்னா மாம்பிஞ்சு. மூசுன்னா பலா பிஞ்சு. பலாப்பழம் சாப்பிட்ருக்கியா? பிடிக்குமா? இனிக்குமா பலா பிஞ்சு? பலாப்பழம் இனிக்குமா கசக்குமா? இனிக்கும். என்ன கலர்ல இருக்கும்? வெரி குட். கவை எள் பிஞ்சு. கவைன்னா என்னது? எள் பிஞ்சு. எள்ளு சாப்பிட்ருக்கியா? எள்ளு கொளுத்தவனுக்கு எள்ளு, இளச்சவனுக்கு இல்லை, இளச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கியா? எள்ளுன்னா என்னது? எள்ளு சாப்பிட்ருக்கியா? எள்ளு உருண்டை சாப்பிட்டதே இல்லையா? சரி. கொள்ளு சாப்பிட்ருக்கியா? கொள்ளு, குதிரைக்கெல்லாம் கொள்ளு போடுவாங்க தெரியுமா? கொள்ளு உடம்பு குறைக்க. தெரியாது, விடு.